அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির வ அகாமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் இலா ஆখিরিல் ஆயா. சதகல்லாஹுல் அதீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ഖൈറുன் நாஸி மன் யன்ஃபஉன் நாஸ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் இருலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியன்கள், தபுஅ தாபியன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சமூக எதிராக பல சதித்திட்டங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் நாம் யோசித்து பார்த்தாலும் நாம் நினைத்து பார்த்தாலும் முடியாத அளவிற்கு அவர்கள் சதிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சென்ற வாரம் ஒரு பள்ளிவாசல் யூபியில் சம்பல் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பழமையான பள்ளிவாசல், அங்கே இருக்கக்கூடிய மாற்றார்கள், காஃபிர்கள், இந்த பள்ளி முன்னாலே கோயிலாக இருந்தது, பாபர் இடித்து பள்ளியை கட்டிவிட்டார் இப்படின்னு ஒரு பெட்டிஷனை வைக்கிறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்து அடுத்த நாளே, இதற்கு முன்னால் வரை இருக்கும் ஞானவாப்பி அந்த பள்ளிவாசலுடைய அந்த விவாரகத்தாடு இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இஸ்லாமியர்கள் முன்னால் சென்று கேஸ் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களுடைய விஷயத்தை எல்லாம் எடுக்கவில்லை. கொடுத்து அடுத்த நாள் காலையிலேயே வந்துவிட்டார்கள் இஸ்லாமியர்கள். இந்த பள்ளியை நாங்கள் சர்ச் செய்யணும், முன்னாடியே என்ன இருந்துச்சு, கோயில் இருந்துச்சு, நாங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு குழு வந்துட்டார்கள். இஸ்லாமியர்கள் எல்லாம் மறுக்கிறாங்க, அதெல்லாம் எதிர்க்கிறாங்க, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இறுதியாக இஸ்லாமியர்கள் அவர்கள் புறத்தில் இருந்து சில விஷயத்தை செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். ஆனால் வந்த ஆர்மி ஃபோர்ஸுங்களும் வந்துட்டாங்க, சில இஸ்லாமிய வாலிபர்களை சுட்டும் கொன்று விட்டார்கள். 4 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு எதற்காக சுட்டீர்கள் என்று கேட்டால், நாங்கள்லாம் யாரும் சுடலை, நாங்க யாருமே சுடலை, போலீஸுங்கெல்லாம் யாரும் சுடலை, கூட்டத்திலிருந்து அவங்க யாரோ சுட்டுட்டாங்க. இதுதான் இன்றைய நிலை. இஸ்லாமியர்களுக்கு அப்பட்டமான முறையிலே அநீதங்கள், பகிரங்கமாக அநியாயங்கள் கண்ணுக்கு முன்னால் அனைவருக்கும் தெரிகிறது. ஒரு மாற்று மத சகோதரர் தெளிவான முறை இந்த பதிவை செய்திருக்கிறார். இந்த பதிவை அழகான முறையில் சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்தாலும் இஸ்லாமியர்களை ஒரு கண்ணோட்டமாக, தீவிரவாத கண்ணோட்டமாக, இப்படியே ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார்கள். இப்படி அந்த மாற்று மத சகோதரர் தெளிவாக பேசுகிறார். இந்த நிலையில் நாம் நம்முடைய பள்ளிவாசல்களை, நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். வக்ஃபு அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வக்ஃபு என்பது அசல் பொருளை வைத்து, பாதுகாப்பாக வைத்து, அதன் மூலமாக வரக்கூடிய பலன்களை மக்களுக்கு கியாமத் வரையிலும் கொண்டு சேர்ப்பதுதான் வக்ஃபினுடைய அடிப்படையான நோக்கம்.
அதன் மூலமா வரக்கூடிய அந்த பலன்களை மக்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வக்ஃபு. உதாரணத்திற்கு ஒருவர் 1000 ரூபாய் வைத்திருக்கிறார். வக்ஃபு என்றால் தடுத்தல், நிறுத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம். 1000 ரூபாய் வைத்திருக்கிறார். அந்த 1000 ரூபாய் வைத்து அவர் ஏதாவது யாருக்காவது அன்பளிப்பாக கொடுக்கலாம், அல்லது ஏதாவது பொருளை வாங்கலாம் அதற்கு பகரமாக. இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் வக்ஃபுடைய சொத்து என்பது யாரு கையிலும் மாறாது. வக்ஃபுடைய சொத்து என்பது யாரு கையிலும் மாறாது. ஒருவர் அல்லாஹ்விற்காக என்று வக்ஃபு செய்து விட்டால் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும். அதனுடைய பலன்களை மட்டும்தான் பங்கிட்டு கொடுக்கப்படும். அப்படி என்றால் வக்ஃபினுடைய சொத்து யாருடைய பொறுப்பில் இருக்கும்? அலா மில்கில்லா, அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் தான் இருக்கும். வக்ஃபினுடைய சொத்து அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வக்ஃபு சம்பந்தமாக சமுதாயத்திலே பல வகையான விஷயங்கள் இருக்கிறது, பல வகையான சமூக சேவைகள் இருக்கிறது, பல வகையான நல்ல அமல்கள் இருக்கிறது. அதில் ஒன்று வக்ஃபினுடைய விஷயம். ஹைருன் நாசி மை யன்ஃபஉன் நாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மனிதர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் மூலமாக மக்களுக்கு பலன் கொடுப்பவர்கள், மக்கள் அவர்கள் மூலம் பலன் பெறுகிறார்கள், இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் பலன் கொடுக்கும் வகைகளில் பல வகை உண்டு. அதில் ஒன்று வக்ஃபினுடைய விஷயம். இந்த வக்ஃபினுடைய விஷயம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிறது, இதன் மூலமாக எத்தனை குடும்பத்தினுடைய ஏழ்மை சென்றிருக்கிறது, எத்தனை நபர்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, சிரமங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, சிரமங்கள் எல்லாம் லேசாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பங்கு இந்த வக்ஃபுக்கு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், மனிதர்கள் மரணித்து விட்டால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அனைத்து அமல்களும் நின்றுவிடும். ஆனால் 3 அமல்கள் மட்டும் அவனை கபர் வரையிலும் பின்தொடர்ந்து கொண்டே செல்லும். கபரிலும் அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். முதலாவது விஷயம் சதகத்துல் ஜாரியா. பள்ளி கட்டி கொடுக்கிறார், மதரசா கட்டி கொடுக்கிறார், தீனுடைய ஸ்தாபனங்கள் கட்டி கொடுக்கிறார். அதன் மூலமாக இவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது நல்ல குழந்தைகள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நல்ல குழந்தைகள் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய பெற்றோர்களுக்காக மரணத்திற்கு பிறகு துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். மூன்றாவது இல்முன் யுன்தஃபிஉ பிஹி, நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்மு, நாம் படித்த இல்மை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அந்த இல்மின் மூலமாக நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அமல் செய்யக்கூடியவர்களிடத்திலிருந்து நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இன்று வக்ஃபினுடைய சொத்துகளாக உலகெங்கிலும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள், மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், கபர்ஸ்தான்கள் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. இத்தோடு மட்டும் முடியாமல் வக்ஃபுகளை வெறுமன மஸ்ஜிதுகளுக்காக மட்டும், மதரசாக்களுக்காக மட்டும் வைக்காமல் அநாதைகளுக்காக, ஏழைகளுக்காக, விதவைகளுக்காக, வயோதிகர்களுக்காக, இப்படி பல வகையான வக்ஃபுகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சென்றிருக்கிறார்கள், நமக்காக செய்திருக்கிறார்கள். வக்ஃபினுடைய நோக்கம் என்ன, எதற்காக முன்னோர்கள் செய்தார்கள்? 2 விஷயம் இருக்குது. வக்ஃபு செய்வதனால் 2 நன்மைகள். ஒன்று, அவர்கள் செய்யக்கூடிய அந்த வக்ஃபினுடைய பலன் சதகத்துல் ஜாரியா, மறுமைக்காக அவர் செய்தார்கள், மறுமைக்காக அவர்கள் செய்தார். மரணத்திற்கு பிறகும் இதுவரையிலும் அவருக்கு அமல்கள் நன்மைகள் சென்று கொண்டுதான் இருக்கிறது. இரண்டாவது விஷயம், நாம் அனுபவித்த இந்த சொத்துக்களை நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் இந்த சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும். சமூக அக்கறையோடு செய்ததுதான் இந்த வக்ஃபினுடைய அமல். ஆனால் இன்று இந்த வக்ஃபினுடைய அமலுக்கு அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வருகிறது? காரணம் நமக்கெல்லாம் தெரியும், எதற்காக இந்த அளவுக்கு வக்ஃபின் மீது கண்ணாக இருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் இந்தியாவிலேயே 3வது இடத்தில் வக்ஃபினுடைய சொத்து தான் அதிகமாக இருக்கிறது. முதலாவது இடம் இராணுவத்தில் இருக்கிறது, 2வது ரயில்வே துறையில், 3வது வக்ஃபு வாரியத்திலே அதிகமான சொத்துக்கள். இந்தியா முழுக்க 3வது இடத்தில் வக்ஃபுடைய சொத்துக்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதுதான் அவர்கள் கண் உறுத்துகிறது. எப்படியாவது வக்ஃபை பிடித்து விட வேண்டும். உதாரணத்திற்கு ஒவ்வொரு பள்ளியாக நாம் போய், இது கோயில்கள் முன்னாடி இருந்துச்சு, இப்போ
இடிச்சு கட்டிட்டாங்க, பள்ளியா கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்வதை விட நம் நேரா வக்ஃபு வாரியத்திலே கையை வச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லேசாக இருக்கும், கொஞ்சம் பொருளை அபகரிப்பதற்கு கொஞ்சம் லாபகமாக இருக்கும் என்றுதான் அவர்கள் இது போன்ற ஒரு சதியை, மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். என் சஹாபாக்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்காக நம்முடைய மார்க்கத்துடைய விஷயத்திற்காக பல விஷயங்களை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். தங்களால் முடிந்த அளவிற்கு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் ஏதாவது எந்த ஒரு சஹாபியும் இப்படி இல்லை, அவர்கள் வக்ஃபு செய்ததாக எதுவுமே கிடையாது. அனைத்து சஹாபாக்களும் செய்திருக்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்படி ஒரு ஹதீஸை, லம் நர கைரன் லில் ஹய்யி வலா லில் மய்யிதி, நான் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கவில்லை, உயிரோடு இருப்பவர்களுக்கும் அது நலவாக பார்க்கவில்லை, மரணித்தவர்களுக்கும் நலவாக நான் பார்க்கவில்லை, மின் ஹாதில் வக்ஃபத்தில் மௌகூஃபா, இது செய்த இந்த வக்ஃபினுடைய விஷயத்தை விட நலவான காரியத்தை உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் நான் பார்க்கவில்லை என்று சஹாபி கூறுகிறார். என்றால் இந்த வக்ஃபின் மூலமாக மரணித்தவர்களுக்கு அதனுடைய சதக்கத்துல் ஜாரியா சென்று கொண்டே இருக்கும், உயிரோடு இருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனடைந்திருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே முதலாக வக்ஃபு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹைபர் எனக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது, அதை நான் நல்ல விஷயத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே நீங்கள் அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்து விடுங்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு காத்திபை அழைத்து, ஒரு எழுத்தாளரை அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃபு செய்கிறேன். சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, லா யுபாஉ வலா யுப்தாஉ வலா யூரசு வலா யூஹபு, இந்த வக்ஃபினுடைய சொத்தை யாரும் விற்கவும் முடியாது, யாரும் வாங்கவும் முடியாது, யாரும் இதற்கு வாரிசாகவும் ஆக முடியாது, யாருக்கும் இது அன்பளிப்பாகவும் கொடுக்க முடியாது. இந்த வார்த்தை தான் 1400 ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த வார்த்தை தான் வக்ஃபுடைய சட்டத்திற்கு இலக்கணமாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு வார்த்தை தான், வக்ஃபுடைய சொத்து என்று வக்ஃபு செய்து விட்டால் அதை யாரும் வாங்க முடியாது, அதை யாரும் விற்கவும் முடியாது, அதை யாரும் பிறருக்கு அன்பளிப்பாக கொடுக்க முடியாது, அதை யாரும் என்னுடைய தந்தையினுடைய வக்ஃபு செய்த சொத்து, நான் தான் அதற்கு வாரிசு என்று யாரும் வாதாடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இது வக்ஃபுடைய அமல். இதற்காக ஃபுகஹாக்கள் 1400 ஆண்டுகள் கடந்தும் கூட இதுவரையிலும் இந்த வக்ஃபுடைய பிரச்சனைக்காக, வரக்கூடிய கேள்விகளுக்காக, சந்தேகங்களுக்காக இரவு பகலாக ஒரு குடும்பமாக இருந்து, ஒரு கூட்டாக ஜமாத்தாக இருந்து இரவு பகலாக இதற்குரிய மசாயல்களை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஃபுகஹாக்களுடைய பங்கு இந்த வக்ஃபுடைய விஷயத்திலே மிகப்பெரிய பங்காக இருக்கிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃபுடைய சொத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு அமானிதமாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நம்முடைய சஹாபாக்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக இந்த பழங்கால பள்ளிகள் எல்லாம், அதன் மூலமாக நடக்கக்கூடிய அமல்கள் அவர்களுக்கு அதன் நன்மைகள் சென்று கொண்டுதான் இருக்கும். ஆனால் இன்று என்ன நினைக்கிறார்கள், இந்த வக்ஃபுடைய சொத்து என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து, வக்ஃபுடைய சொத்து என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து. இதை உண்மையான முறையில், சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமானால் இஸ்லாமியர்களிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டும். அரசாங்கம் என்று நாங்கள் வக்ஃபு வாரியத்தை நாம் சரியான முறையில் கொண்டு செல்கிறோம், அதற்காக தான் திருத்த சட்டங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சொத்துக்கு உரிமையானவர்கள் இஸ்லாமியர்கள், அவர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும், அவரிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும். அதுவும் இல்லை. ஏன் ஒரு மனிதன் இந்தியாவிலே அந்த அரசியல் சாசன சட்டத்தில் இப்படி இருக்கிறது, ஒரு மனிதன் இந்தியாவில் அவன் தன்னுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்ற முடியும், தன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய முடியும், தன்னுடைய மார்க்கத்தை பரப்ப முடியும் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறது. ஆனால் அதுவெல்லாம் உடைத்துவிட்டு இஸ்லாமிய சொத்துக்களை, இஸ்லாமிய உரிமைகளை இஸ்லாமியர்களுக்கே அனுமதி இல்லாமல் இவர்களாக ஏதோ நாங்கள் நலவு செய்கிறோம், வக்ஃபு வாரியத்தில் நாம் நலவோம் என்று மிகப்பெரிய ஒரு சதித்திட்டத்தோடு இந்த 40 திருத்த சட்டங்களை முன்வைக்கிறார்கள். இதனால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். முதலாக 1954 வக்ஃபுடைய சட்டத்தை அரசியல் சட்டமாக ஆக்குகிறார்கள். அதற்கு பிறகு 1984, 1995,
2010 2013 என்று சிறிய திருத்தங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. 2013 எந்த அளவுக்கு சிறுத்தை ஏற்பட்டுச்சுன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாம் நினைத்தார்கள் நம்முடைய சட்டம், இந்த வக்ஃபுடைய சட்டம் நமக்கு தோதுவாக இருக்குது, நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இதில் நிறைவேற்றிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு இருந்த சமயத்தில் புதிதாக 2024 மீண்டும் திருத்த சட்டம். யாருக்கு திருத்த சட்டம் வேண்டும்? எதற்காக திருத்த சட்டம்? இஸ்லாமிய சொத்து பாதுகாப்பாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. திருத்த சட்டம் என்ற பெயரில் எப்படியாவது இந்த வக்ஃபுடைய வாரியத்தை நம்முடைய கையில் எடுத்துவிட வேண்டும். அதுதான் அவருடைய அஜெண்டாவே. இன்று வக்ஃபுடைய சொத்துகள் எல்லாம் அபகரிக்கப்படுகிறது, நம்ம கண்ணுக்கு முன்னாலே தெரிகிறது. அநியாயமாக பள்ளிகளை, வக்ஃபில் இருக்கக்கூடிய பள்ளிகளை, இஸ்லாமியருடைய பள்ளிகளை முன்னாலே டாக்குமெண்ட்டுகள் இருந்தும் கூட, ஆவணங்கள் இருந்தும் கூட அப்பட்டமான முறையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பள்ளியை இது கோயிலுடைய இடம், இது மாற்றாளர்களுடைய எங்களுடைய இடம், நீங்கள் கோயிலை கட்டி பள்ளியை கட்டியிருக்கிறீர்கள் என்றெல்லாம் வைக்கிறார்கள். இன்று வக்ஃபுடைய சொத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 7000 சொத்துக்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் ரிஜிஸ்டர் ஆன சொத்துக்கள், வக்ஃபிலே ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட சொத்துக்கள். ரிஜிஸ்டர் செய்யப்படாத சொத்துக்கள் எல்லாம் பலமாயிரம் சொத்துக்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் அவரின் சட்டத்தை நிறைவேற்றினால் அந்த சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும். இன்று ரஷ்யாவிலே ஒரு காலத்தில் 1917 26,000 பள்ளிகள் இருந்தது. வக்ஃபுடைய சொத்துகளும் ஏராளமாக இருந்தது. ஆனால் 35 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் ரஷ்யாவில் 400 பள்ளிகள் மட்டும்தான் இருந்தது. அங்குடைய அரசாங்கம் என்ன செய்தது? வக்ஃபுடைய சொத்துக்களை அபகரித்தார்கள். பள்ளியை அபகரிக்கவில்லை, மதரசாக்களை அபகரிக்கவில்லை, அதை சார்ந்த வக்ஃபுடைய கட்டடங்கள், கடைகள், இப்படியாக அதையெல்லாம் அபகரித்தார்கள். இறுதியாக யாரெல்லாம் பள்ளிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு வரி போட வேண்டும். யாரெல்லாம் வரி போடுறாங்களோ அவங்களெல்லாம் போய் என்ன பண்ணணும்? இன்கம் டாக்ஸ் போகணும். இப்படி வரி கொடுக்கிறாங்க, இவங்கள்ட்ட என்ன சொத்து இருக்கு? இப்படியாக துருவி அனைத்து சொத்துக்களையும் சுரண்டி விட்டு இறுதியாக யார் தொடுகிறார்களோ வணங்குவதற்கும் கூட வரி போடக்கூடிய ஒரு நிலையை ரஷ்யாவில் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா அது போன்ற நிலையை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்று அவர்கள் எடுத்த முதலாவது விஷயம் என்னவென்றால், ஒரு விஷயத்தை, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார், 5 வருடம் பிறகுதான் அவர் ஒரு சொத்தை அவர் வக்ஃப் செய்ய வேண்டும். ஒரு சொத்தை அவர் வக்ஃப் செய்வதாக இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வக்ஃப் செய்ய முடியும். இப்படி ஒரு சட்டத்தை, ஒரு திருப்பத்தை வைக்கிறார்கள், ஒரு திருத்தம் வைக்கிறார்கள். இதனால் என்ன விஷயம் நடக்குது? இன்று ஷரியத்தை பொறுத்தவரையில் மாற்றார்கள் ஷரியத்திற்காக, பள்ளிக்காக, மதரசாவிற்காக ஏதாவது நன்கொடைகள் கொடுத்தால் கூட அது செல்லும், அது ஆகும் என்று இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய மனிதன் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவன் ஒரு சொத்தை அவன் வக்ஃப் செய்ய முடியும், வக்ஃப் செய்ய வேண்டும் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அவன் வக்ஃப் அப்படி செய்து விட்டால் அந்த சொத்து வக்ஃபா ஆகாது. 5 வருஷத்துக்கு பிறகுதான் வக்ஃப் செய்யணும். அதுக்கு முன்னாடி அவன் வக்ஃப் செய்தால் அந்த சொத்து வக்ஃபுடைய சொத்தாக ஆகாது. இரண்டாவது திருத்தம் என்ன அப்படின்னா, அந்த வக்ஃப் வாரியத்தில் 2 மாற்றாளர்கள் இருப்பார்கள். 2 மாற்றாளர்கள் இருப்பார்கள். நாம் கேட்கலாம் அவரிடத்திலே, இஸ்லாத்தினை வக்ஃப் செய்வதற்கு ஒரு மனிதன் 5 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்றால், ஷரியத்திலே வக்ஃப் வாரியத்தில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் முன்னுரிமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இல்லாமல் ஏன் நினைத்தால் தலைமைத்துவத்திற்கும் போகலாம் என்று 2 மாற்றார்களை வைக்குவது அனுமதி கொடுக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கெல்லாம் பின்விளைவு என்ன? இதனுடைய பின்னோக்கு சிந்தனை என்ன என்றால், எப்படியாவது அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது வக்ஃப் நம்ம கைக்கு வந்துடணும், ஏதாவது குடைச்சலை கொடுத்து நம்ம வக்ஃப் வாரியத்தை நம்ம கையில பிடிச்சிடணும், இதுதான் அவருடைய நோக்கம். மூன்றாவது என்ன விஷயம் அப்படின்னா, மஹல்லாக்கள்ல, மாவட்டங்களில் ஏதாவது வக்ஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அது அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆபீஸுக்கு தான் போகணும். அந்த கலெக்டர் யார் என்ன சொல்றாரோ அவரு தான் முடிவு செய்யப்படும். உதாரணம் யோசிச்சு பாருங்க, இந்த சட்டம் அப்படி நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வக்ஃபுடைய சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை ஏற்படுது, உதாரணத்துக்கு உண்மையான இடத்துல வக்ஃப் செய்யப்பட்ட பள்ளி இருக்குது, யாராவது ஒருத்தன் இந்த இடத்துல கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, 2 பேரும் வாக்குவாதம், அலுவலகத்துக்கு போறாங்க, கலெக்டர் ஆபீஸ்க்கு போறாங்க,
அவர் எந்த நிலைமையில் இருப்பாருன்னு தெரியல. அவர் திடீர்னு மாற்றார்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா பிரச்சனை என்ன ஆகும்? இது போன்ற எல்லா இடங்களிலும் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்? இதுவெல்லாம் யோசிச்சுதான், இந்த சதியெல்லாம் நினைத்துதான் இது போன்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், இன்று பல வக்ஃபுடைய சொத்துக்கள்ல ஆவணங்கள் எல்லாம் இல்லாம இருக்கு. ஆவணங்கள் எல்லாம் இல்லாம இருக்கு. நாலாவது ஒரு திருத்தத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, வக்ஃபுடைய இடங்கள் ஆவணத்தில் ஆவணம் இருக்க வேண்டும். வக்ஃபுடைய எதுவெல்லாம் வக்ஃப் என்று சொல்லுகிறோமோ சரியான முறையில ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்க வேண்டும், வாக்குமூலம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை, ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த திருத்தம் வந்துச்சு அப்படின்னா பல பள்ளிவாசல்கள், பல மஸ்ஜிதுகள் இல்லாமல் ஆகிவிடும், சூறையாடப்படும். ஏன்னா பல பள்ளிவாசல்கள் வக்ஃபில் தான் இருக்கிறது, ஆனால் அதற்குண்டான ரெஜிஸ்டர் செய்யப்படல, வாக்குமூலம் இல்லை. காரணம், நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யல, யாரும் வாக்குமூலம் எழுதி கொடுக்கல. பொதுவாகவே ஷரியத்தை பொறுத்தவரையிலும் வக்ஃபுடைய அமல் என்பது வாயில் சொல்லிவிட்டாலே அது ஷரியத்திற்கு வக்ஃபாக ஆகிவிடும். வாயை மொழிவதற்கு ஷரியத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மனிதர் கலிமா சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முஸ்லீம் ஆகிடுவார். நிக்கா கபில்து நிக்காஹா, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான், சாட்சியெல்லாம் தேவையில்லை, சாட்சியெல்லாம் அடுத்து தான், சாட்சியெல்லாம் இருக்கணும். ஆனா அந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர் திருமணம் முடித்தவராக ஆகிவிடுவார். அதே போன்றுதான் தலாக்கும், தலா கூறிவிட்டால் தலாக் ஆகிவிடும், அதற்கு பிறகுதான் சாட்சி எல்லாம் தேடப்படும். அது போன்றுதான் இந்த வக்ஃபுடைய சொத்துக்கும் கடனுடைய பிரச்சனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், வஷஹிது இதா தபாயாத்தும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வியாபாரம் செய்தால் எழுதி வையுங்கள். கடன் கொடுத்தால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைன் இலா அஜலின் முஸம்மன் ஃபக், நீங்கள் கடன் கொடுத்தால் எழுதி வையுங்கள், ஏமாற்றாமல் எழுதி வையுங்கள். அல்லாஹ் கடன் சம்பந்தப்பட்ட ஆயத் சொல்லும் பொழுது குர்ஆனிலே மிகப்பெரிய ஆயத்தை, கடனுடைய ஆயத்தை தான் ஒரு பக்கத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான். அந்த ஆயத்துல எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கடன் எவ்வளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு வாங்குறீங்க, கடனை குறிப்பிட்டு கொடுங்க, குறித்த தேதியில கொடுங்க, குறித்த தேதியில வாங்க, எழுதி வைங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இந்த வக்ஃபுடைய சட்டம் நம்மிடத்தில் பாதுகாக்க இருக்க வேண்டுமானால் வக்ஃபுடைய சொத்துக்களை நாம் டாக்குமெண்ட் ஆவணங்களோடு நாம் பாதுகாக்க வைக்க வேண்டும். அதே போன்று இன்று வக்ஃபுடைய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம், அடிப்படையான வக்ஃபுக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. யார் வக்ஃபு செய்கிறாரோ அவரு போய் நான் என் பள்ளிக்காக வக்ஃபு செய்கிறேன், நான் மதரசாக்காக வக்ஃபு செய்கிறேன் அப்படின்னு சொன்ன ஏற்றுக்கொள்ளப்படாது. அது அரசாங்கம் எதற்காக வக்ஃபு சொல்லுகிறதோ அதற்காக தான் வக்ஃபு செய்ய வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் எப்படி சொன்னாங்க, அல் கவுலுல் வாகிஃப், யார் வக்ஃபு செய்கிறாரோ அவருடைய அந்த சொல் என்பது கனஸ்கி ஷாரியா, எப்படி குர்ஆனிலே ஹதீஸிலே வரக்கூடிய விஷயங்களை நாம் மாற்றம் செய்யாமல் அப்படியே எடுத்து நடக்கிறோமோ அதே போன்று எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் யார் வக்ஃபு செய்கிறாரோ அவருடைய சொல்லுக்கு எந்த ஒரு மாற்றமும் நடைபெறக்கூடாது. அவர் இதற்காக நான் பள்ளிக்காக தான் வக்ஃபு செய்கிறேன் என்று சொன்னால் பள்ளிக்காக மட்டும்தான் வக்ஃபு செய்யப்படும், அதோட பலன்களை பள்ளிக்காக மட்டும்தான் அனுபவிக்கப்படும். மதரசாக்களை சிரமமாக இருக்கிறது, நான் மதரசாவுக்கு அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மதரசாக செலவழித்தால் செய்யக்கூடிய அநியாயம். அதே போன்று எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு காட்டிலே ஒரு வக்ஃபு செய்து விட்டார், அதற்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி என்று இருந்தாலும் கூட அந்த வக்ஃபை விற்க கூடாது, வக்ஃபை இடமாற்ற வேண்டும். அந்த இடத்தில் யாரும் ஜனங்கள் இல்லை, எந்த மக்களும் இல்லை, எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற சமயத்திலும் கூட ஃபுகஹாக்கள் எவ்வளவு நிபந்தனைகளை வைக்கிறார்கள் என்றால், அந்த இடத்தில் ஆலிம்கள் எல்லாம் ஒன்று கூடி காதியிடம் செல்ல வேண்டும். அந்த காதி எப்படி இருக்க வேண்டும், அல் காதி சாலிஹ், உண்மையான காதியாக, நல்ல காதியாக இருக்க வேண்டும். அதே போன்று அல் காதில் ஜன்னத்து, இந்த காதி சொர்க்கவாசிப்பா அப்படின்னு எல்லோருடைய மனதிலும் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தக்வா உள்ள நேர்மையான ஒரு காதியாக இருக்க வேண்டும். அவர் சொன்னால் அந்த வக்ஃபு வாரியத்திலே யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த வக்ஃபினுடைய இடத்தை தன்னுடைய சொந்த பந்தத்திற்கோ தனக்கு அறிமுகமான நபர்களுக்கோ விற்கக்கூடாது. ஏனென்றால் இப்படி எல்லாம் விற்றால் சலுகைகள் செய்யக்குவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் மாற்றவர்கள் விற்க வேண்டும். அதே போன்று விற்கும் பொழுது குறைவான தொகையில் விற்கக்கூடாது, அந்த இடத்திற்குரிய ரேட் என்னவோ அதே ரேட்டில் தான் விற்க வேண்டும். வக்ஃபுடைய நலன்தான. இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, வக்ஃபுடைய பல ஊர்கள்ல பல வீடுகள் கடைகள்லாம் இருக்கு, தாராளமாக இருக்கு. வக்ஃபுடைய சொத்துல என்ன செய்யறது, தாராளமா இவர்களுடைய சொத்தை போன்று 500 ரூபாய்க்கு வாடகை விடுறது, 1000 ரூபாய்க்கு வாடகை விடுறது, இதை இவருடைய சொத்தாக இருந்தால் போய் வாடகை விடுவார்களா? அது மட்டுமல்ல, வாடகைக்கு வாங்கி உள்வாடகை விடுறது. அந்த மார்க்கெட்டுடைய விலை என்னன்னா, அந்த கடைக்கு வீடுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் மார்க்கெட்டுடைய விலையா இருக்கும். ஆனா அந்த வக்ஃபுனுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றது, அந்த கடையை என்ன பண்றது 500 ரூபாய்க்கு,
1000 ரூபாய்க்கு இப்படி அதிகமாக செல்லக்கூடிய விலையை குறைவானவருக்கு விற்பது இதுவும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். எனவே நாம் வக்ஃபுடைய சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் வக்ஃபுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பராமரிக்க வேண்டும். இன்று வக்ஃபுடைய அமல் முற்றுப்பட்டு விட்டது. காரணம் கேட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க? வக்ஃபுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் அநியாயம் செய்யறாங்க, அபகரிக்கிறாங்க, வக்ஃபுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கிறாங்க. நாங்க ஒரு அமல் தடுபடுகிறது, ஒரு அமல் விடுபடுகிறது என்றால் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த அமலை முறையோடு செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு வக்ஃபு செய்வதனுடைய அமல் முற்றுப்பட்டு விட்டது. அதனால் வக்ஃபுல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். இந்த வக்ஃபு செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. வக்ஃபினுடைய பராமரிப்பை சரியான முறை செய்யாததின் காரணமாக இன்று வக்ஃபை இஸ்லாமியர்கள் இல்லாமல் மாற்றாளர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படியே இருந்தால் நம்முடைய வக்ஃபுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படும். எனவே முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். நம்முடைய சஹாபாக்களும் முன்னோர்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பூனைக்காக வக்ஃபு செய்திருக்கிறார்கள். பூனையுடைய உணவு தேவைக்காக வக்ஃபு செய்திருக்கிறார்கள். ஒரு சமயத்திலே யமன் நாட்டிலே எந்த அளவுக்கு என்றால் வக்ஃபுடைய சொத்துக்கள் நிரம்பி வழிகிறது. அந்த அரசாங்கம் ஒரு அறிக்கை விடுகிறார்கள், யாரும் என்னோட வக்ஃபு செய்யக்கூடாது, யாரும் வக்ஃபு செய்யக்கூடாது. அப்படி வக்ஃபு செய்வதா இருந்தால் அரசாங்கத்தை அனுமதி கேட்க வேண்டும். அப்படி ஒரு பெண்மணி சென்று நான் என் தோட்டத்தை வக்ஃபு செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த அரசாங்கம் எல்லாம் முடிவு செய்து சொல்கிறார்கள், உன்னுடைய வக்ஃபுடைய சொத்து பள்ளிக்கும் தேவையில்லை, பள்ளியிலேயும் முழுமையான முறையில் இருக்கு, மதரசாக்களுக்கும் தேவையில்லை, மக்கான்களுக்கும் கபர்ஸ்தானுக்கும் தேவையில்லை, அனாதைகளுக்கும் தேவையில்லை, வயோதிகர்களுக்கு, விதவைகளுக்கு, ஏழைகளுக்கு, மிருகங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. வேண்டும்னா நைஜீரியாவிலிருந்து பறவை கூட்டம் நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கு. நைஜீரியாவிலிருந்து பறவை கூட்டம் குளிரின் காரணமாக நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கு. அந்த பறவைகளுக்காக உன்னுடைய ஏற்பாடு, அதற்குண்டான ஏற்பாடு செய்வதற்கு வேண்டுமானால் உன்னுடைய தொகையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், உன்னுடைய தோட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த அரசாங்கம் சொன்னது. இப்படியாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அனைத்து விஷயங்களுக்கும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வக்ஃபு செய்து சென்றிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்காக தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் நம்ம கோட்டையினுடைய அந்த மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜித் அண்ட் வக்ஃபுனுடைய திருத்த சட்டம் வேண்டாம் அப்படின்றதுக்காக ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. நம்முடைய ஊரில் இருந்தும் வாகனம் ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அங்கு சென்று நம்மால் முடிந்தது துஆ தான். அதற்குண்டான முயற்சிகள், அதற்குண்டான ஆர்ப்பாட்டங்கள், நம்முடைய குரலை கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய முயற்சி, அதுதான் நம்ம செய்ய முடியும். அதுவும் நாம் செய்யவில்லை என்றால் நாம் இந்த வக்ஃபுடைய சட்டத்திற்கு, நம்ம ஷரியத்துடைய சட்டங்களுக்கு நாமும் அதற்கு ஆமதிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். எனவே நம்முடைய ஒத்துழைப்புகளை துஆவின் மூலமாக, நம்முடைய குரல்களின் மூலமாக நமக்கு சரியான முறையில் எடுத்துரைத்து அல்லாஹ் தஆலா எப்படி இந்த வக்ஃபு சட்டத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறானோ, அலா மில்கில்லா எப்படி அல்லாஹ் பாதுகாப்பா இருக்கிறானோ, அது போன்று எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்து சரியான முறையை பராமரித்து அதற்குண்டான ஏற்பாடு செய்யக்கூடிய நன் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா.